ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. أما بعد. ஒருவனுக்கு என்னென்றும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள் யாரெல்லாம் இறுதி நாள் வரை இஸ்லாமிய மார்க்கத்தோடு வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. இன்றைய எங்களுடைய இந்த கலந்துரையாடல் நேரலை நிகழ்ச்சியிலே மக்களுக்கு மத்தியிலே மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தை வைத்துக்கொண்டு மார்க்கத்தில் இல்லாத ஒரு சில விடயங்களை இதுதான் மார்க்கம், அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தின் ஊடாக மக்களுக்கு மத்தியில் ஊடுருவல் செய்து வருவதை நாம் எல்லாம் அறிந்தும் அறியாமலும் இருக்கிறோம். அந்த வகையிலே தான் குறிப்பாக எங்களுடைய இந்த MTM லைவ் டெலிகாஸ்ட் என்ற இந்த மீடியாவை பொறுத்தவரைக்கும் பிதஅத்துக்கள், அல்லாஹுடைய வழிமுறைக்கு புறம்பான, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல்களுக்கு புறம்பாக நடைபெறக்கூடிய ஒட்டுமொத்த விடயங்களையும் உலகவாழ் மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அதை விட்டு மக்களெல்லாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நன்னோக்கத்திற்காக பிதஅத்தை ஒழித்து ஏகத்துவத்தை இந்த மக்கள் இந்த முஸ்லிம் சமுதாயம் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளில் நடைபெறக்கூடிய இயங்கி வரக்கூடிய ஒரு சேனல் தான் இந்த MTM லைவ் டெலிகாஸ்ட் என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே தான் இன்றைய இந்த நேரலையினூடாக இஸ்லாத்தின் பெயரால் நுழைந்த நூதனங்களும் எதிர்வாதங்களும் என்ற தலைப்பிலே எங்களோடு இணைந்திருக்கிறார் நாடறிந்த இஸ்லாமிய அழைப்பாளர் ஷேக் ரஃபியுதீன் சலஃபி அவர்கள். அந்த வகையிலே அவரினூடாக ஒரு சில கேள்விகளை கேட்டு அதற்கான மார்க்கம் அங்கீகரித்த நபிமொழிகள் ஊடாகவும் அல் குர்ஆனிய வசனங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நாங்கள் அனைத்தையும் தருவதற்காக காத்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் அவர்களே, அதாவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹுவால் அவனுடைய அல் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சொல் செயல் அங்கீகாரமான நபிமொழிகள் ஊடாக இந்த மார்க்கத்தை முழுமையாக பூரணப்படுத்தியிருக்கிறார். சரிதானே? அல் குர்ஆனிலேயே அல்லாஹு தஆலா பேசுகிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்களுக்கு நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பூரணப்படுத்தியிருக்கிறேன் என்பதாக. இருந்தும் கூட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பல்வேறுபட்ட நூதனங்கள், பிதஅத்துக்கள். இந்த வகையிலே இந்த பிதஅத் என்றால் என்ன, அதனுடைய வரைவிலக்கணம், இந்த பிதஅத் மக்களுக்கு மத்தியில் இந்த பிதஅத் என்பதனூடாக நாடப்படக்கூடிய விடயம் என்ன என்பதை ஒரு தெளிவாக தந்தால் இன்ஷா அல்லாஹ் உதவியாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஆம் சகோதரர், இது நான் உண்மையில் பிதஅத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சமூகத்துக்கு மத்தியில் சுவர்க்கத்தின் பக்கம் எங்களை நெருக்கக்கூடிய இபாதாக்களில் பிதஅத்தே முதன்மை பெறும் என்ற அடிப்படையில் மக்கள் மத்தியில் ஊடுருவப்பட்டு அதே ஈமானாக கொண்டிருக்கிறார்கள். முதலில் பிதஅத் என்றால் என்னென்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிதஅத் என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி கொடுக்காத, முன்மொழியாத, அங்கீகரிக்காத விடயத்தை இபாதாவாக செய்வதுதான் இந்த பிதஅத். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் எதுவெல்லாம் அல் குர்ஆனிய வசனங்களாக நபிமொழிகளாக இல்லாமல் இருக்கிறதோ இவைகள் அனைத்து பிதஅத்துகள். ஆமாம், அதை பல அறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள். ஜுர்ஜானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், பித்ஆ என்பது ஹியல் ஃபிஅலத்து முஹாலஃபத்து லிசுன்னா, சுன்னாவுக்கு மாற்றமான செயல்பாடு தான் பித்ஆத் ஆகும். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை செய்திருப்பார்கள், அதுக்கு மாற்றமாக கொண்டு வருவதும், அல்லது ரசூலுல்லாஹ் செய்யாமல் விட்டிருப்பார்கள், அந்த இடத்துக்கு ஒன்றை கொண்டாந்து புகுத்தி விடுவது. குறிப்பாக சொல்லப்போனால் பித்ஆத் என்பது சுன்னாவின் சாவுமணி என்று சொல்வார்கள். பித்ஆத் என்பது
சுன்னாவினுடைய சாவுமணி. எந்த இடத்துல பித்அத் உருவாக்கப்படுமோ அந்த இடத்துல சுன்னா ஒன்று மௌத்தாக்கப்படும். மௌத்தாகாமல் ஒரு பித்அத் உருவாக்கப்படாது. அது சொல் ரீதியாகவும் இருக்கலாம், செயல் ரீதியாகவும் இருக்கலாம், வழிகாட்டப்படாமலும் இருக்கலாம். வழிகாட்டப்படவில்லைன்னா அதுவும் சுன்னா தான். ஒரு விடயம் அந்த இடத்தில் வழிகாட்டப்படவில்லைன்னா அது சுன்னா, அது விடுவது தான் சுன்னா. அதில் அந்த இடத்துக்கு மாற்றமாக மக்கள் சும்மா இருக்கிறாங்க தானே, அதனால் இதை செய்தால் நல்லம் தானே என்று கொண்டு வந்தால் அது பித்அத். இல்லாத ஒரு இடத்துக்கு ஒன்றை கொண்டு வருவதும் பித்அத்து தான், உள்ள இடத்தில் மாற்றுவதும் பித்அத்து தான், குர்ஆன் சுன்னா அங்கீகரிக்காத செய்வதும் பித்அத்து தான். எனவே பித்அத் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தோடு முழுமையேற்ற மார்க்கத்துக்குள் இரண்டாம் பட்சமாக கொண்டு வரக்கூடிய அனைத்தும் பித்அத் ஆகும். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு அழகான நபிமொழி ஒன்று ஞாபகம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் கட்டப்பட்ட ஒரு வீடு. ஆமாம். அதிலே ஒரு கல் புனிதமாக இருந்தது. அந்த கல் தான் நான். இப்போது இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன். எனவே இதற்கு பின்னால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லாஹ்வால் கட்டப்பட்ட வீட்டுக்கு நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமா என்பது போன்றுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லக்கூடிய ஹதீஸ். இன்னொரு புதுமையான ஒரு அழகான ஹதீஸ் என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் அழகான வீட்டை கட்டுகிறார். வீட்டை அழகாக கட்டி முடித்து விட்டு தன் சேவகனை கூப்பிட்டு, புதிய வீட்டுக்கான விருந்தோம்பல் செய்யப்பட போகிறது, விரும்பியவர்கள் வரலாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்கிறாங்க. ஒருத்தர் வீட்டை கட்டுகிறார், வீடு முழுமையாக கட்டப்பட்டாச்சு. தன்னுடைய சேவகன் வேலையாளனை கூப்பிட்டு, வீட்டுக்கான விருந்தோம்பல் செய்யப்பட போகிறது, விரும்பியவர்கள் அதை என்ன செய்யலாம், அந்த விருந்தோம்பலில் கலந்து கொள்ளலாம், விரும்பியவர்கள் விருந்தோம்பலில் கலந்து கொள்ளலாம் என்று அழைப்பு விடுக்குமாறு அந்த எஜமான் அந்த அடிமையை நோக்கி சொல்கிறார். எஜமான் யாரும் இல்லை, ரப்புல் ஆலமீன், வீடு இஸ்லாம், அழைப்பாளன் நான். எனது அழைப்பை யாரெல்லாம் ஏற்று வருகிறார்களோ அவர்களுக்கு உண்டு. எனவே அல்லாஹ்வால் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் நான் எத்தி வைக்க வந்துள்ளேன். எனவே சொல்வது படி நடப்பதுதான் உங்கள் கடமை என்பதை பித்அத்துக்கு முழுமையான சாவுமணி அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை சொல்கிறான். இஸ்லாம் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டான், நான் அதை உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன். வருபவர்கள் எல்லாம் உள்ளுக்கு வரலாம், ஆனால் மாற்றம் செய்வதற்கு அல்ல, உண்டு விட்டு போவதற்காக. அப்போ எனவே நாங்கள் எப்படி என்றால், இன்றைக்கு உங்களுக்கு பொதுவாக புரிய வைக்கணுமாக இருந்தால், நாங்கள் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுப்பது மாதிரி எஜமான போய்த்து அந்த ஓனருக்கு சொல்ல முடியாது, பெயிண்ட் சரியில்லை, ஜன்னல் சரியில்லை, வாஸ்துப்படி சரியில்லைன்னா போயா வீட்டை விட்டுருவான். இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் எதை சொல்லியிருக்கிறதோ அதை நம்ம செய்யணும். அதுக்கு மாற்றமாக சொன்னோம்னா போயா வெளியேன்றும். இஸ்லாத்தை உள்ளதை பின்பற்றுங்க. ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாஅத்தும். உங்களோட இஸ்திதாஅத் எப்படி இருக்குது, உங்களோட கட்டுப்பட்டு நடக்கலாம், உங்களோட உடல் சக்தி எப்படி இருக்குது, அவ்வளோ செஞ்சுக்கிட்டா போகுது. அதுலேருந்து எக்ஸ்ட்ரா செய்யணும் என்ற ஒரு முதன்மைப்பாடு அவசியப்படாது என்பது அந்த செய்தி அழகாக எங்களுக்கு சொல்கிறது. ஷேக் அவர்களே, பித்அத் என்றால் என்ன, அதனுடைய வரைவிலக்கணத்தை மிக அழகாக தெளிவுபடுத்தினீர்கள். அடுத்த கேள்வி, அதாவது இந்த பித்அத் எப்போது தோற்றம் பெற்றது? இந்த தோற்றுவாய் பித்அத் எதன் மூலமாக இந்த மக்களுக்கு மத்தியில் இந்த பித்அத் ஊடுருவியது, அல்லது எந்த காலப்பகுதி? குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் போதா, அல்லது அவர்கள் மரணித்ததன் பின் கலீஃபாக்களுடைய ஆட்சி காலம் வந்தது? இப்படியான ஹிலாபத்துக்களில் இது ஆரம்பிக்கப்பட்டதா, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் போது இந்த பித்அத்துக்கள் நூதனங்கள் மக்களுக்கு மத்தியில் அரங்கேறியதா? இப்போ இந்த இடத்தில் நாங்கள் பித்அத் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்ததா என்றால், குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதருடைய இடத்தில் வாழ்ந்த எந்த சஹாபாக்களும் பித்அத்களை செய்வதற்கு முன்வரவில்லை. ரசூலுல்லா செய்தால் அதை செய்வோம், ரசூலுல்லா விட்டால் விட்டு விடுவோம். இதுதான் அவர்களுக்கு மத்தியில் இருந்தது. ஆனால் அல்லாஹு தஆலா பித்அத்தினுடைய வாசலுக்கு முழுமையாக அல்லாஹு தஆலா முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சில நிகழ்வுகளை சஹாபாக்களுக்கு மத்தியில் எல்லாம் கொண்டு வருகிறார். அதில் ஒரு உண்மையான ஒரு செய்தி தான் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அருமையான ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை கூப்பிட்டு ஒரு துஆவை சொல்லிக் கொடுக்குறாங்க. நமக்கு வளமையெல்லாம் தெரிஞ்ச துஆ தான். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக். தூங்குவதின் கடைசியாக ஒரு துஆ. இந்த துஆவை நீ கடைசியாக ஓதுறதுனால யாரோடும் பேச வேண்டாம் என்று சொன்னாங்க. ஆமா அதுக்கு பின்னாடி பேசக்கூடாது, அப்படியே சைலண்டா தூங்கிடணும். ஏன்னா அது வந்துகிட்ட எக்ரிமெண்ட் அடுத்த வார்த்தை வந்தால் கதை முடிஞ்சுது. அப்போ பின்னாடி அந்த எக்ரிமெண்ட் போட்டுக்கொள்ளணும். அடுத்த வார்த்தை வந்தால் எக்ரிமெண்ட் முடிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் என்பது. அப்போ அந்த சஹாபி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ முழுமையாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இவர் அதை அப்படியே கேட்டுக்கொள்றாரு. அது கடைசி கட்டம் எப்படி சொல்கிறாங்க, அல்லாஹும்ம ஆமந்து பி கிதாபிக்கல்லதி அன்சல்த ஒபி நபி இக்கல்லதி அரசல்த அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க.
அப்போ அம்ருபின் ஆசிரியர்களே இதை பார்த்து கொண்டு இருக்கிறார், ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. மறுநாள் வந்து கூப்பிட்டு அந்த சஹாபி விசாரிக்கிறாங்க. இப்போ நான் துவான்னு சொல்லி தந்தேன்ல, அதை ரிப்பீட் பண்ணி நினைக்கிட்டேன், நான் கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் இவர் சொல்கிறார். துவா கரெக்டாக சொல்லிட்டு வர்றார். முன்னாடி சொன்ன வாசகத்தில் முன்ன பின்ன எதையுமே குழப்பிக்கொள்ளாமல் அழகாக சொல்லிட்டு வந்து பின்னாடி உள்ள விஷயம் இருக்குல்ல, நான் சொல்லியிருந்தேன், அல்லாஹும்ம ஆமந்து பி கிதாபிக்கு அல்லது அன்சல்த ஒபி நபிக்கு அல்லது அரசல்த, அந்த இடத்துல நபி என்னது ரசூலை போட்டுட்டார். அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, நான் நபி என்று சொன்னேன்னா ரசூல் என்று சொன்னேன்னா? நம்ம புரிய வேண்டிய பாயிண்ட் இதுதான். நான் நபி என்று சொன்னேன்னா ரசூல் என்று சொன்னேன். நீங்கள் நபின்னு தான் சொன்னீங்க, ஆனால் நான் ரசூல்னு மாற்றிக்கிட்டேன். ரசூல்லா கேட்டாங்க, நான் சொன்னது எதுவோ அதை செய்ய வேண்டியதுதான். அப்போ இது என்ன விளங்குதுன்னா, நான் சொல்லாத, நான் செய்யாத, நான் அங்கீகரிக்காத, நான் அதை அனுமதிக்காத எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த வார்த்தையில முழுமையான வர்ற விஷயம் தான். இல்லை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அதை சொன்னேன் இதை சொன்னேன், அப்படியே நம்ம அந்த அளவு தூரம் போக தேவையில்லை. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இந்த வாசகத்தை நான் சொன்னேன்னா கேட்டாங்க. இல்லை அல்லாஹ்வின் தூதர், அது நானாக சொன்னது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லாதீங்க, அவ்வளவுதான். அப்படி சொல்லாதீங்க என்றால் என்ன விளங்குது? ரசூல் நபி ரெண்டுமே அவங்க தான். நம்ம அதிகமாக முஹம்மதுன்னு சொல்ல மாட்டோம். அதிகபட்ச மரியாதை கூடுதலாகத்தான் நபி ரசூல் சொல்லிக்குவோம். ஏன்னா அல்லாஹ் கூட குர்ஆன்ல நபியோட பேரை சொல்ல மாட்டான்ல, அறிமுகப்படுத்துவதற்காக சொல்லுவோம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று அறிமுகப்படுத்த பேசுவோம், அவங்களோட அந்தஸ்தை உயர்த்த பேசுவோம். ஆனால் சட்டமாக சொல்வதாக இருந்தாலும் எச்சரிக்கை செய்வதாக இருந்தாலும் நபி என்று தான் கூப்பிடுவோம். அவ்வளோ மகத்துவமாகத்தான் அல்லாஹ் பேசுவோம். அப்போ நம்மளை அப்படி தான் பேசுவோம். அப்போ நம்ம அடிக்கடி என்ன செய்வோம்? நபி ரசூல்னு தான் பேசிக்குவோம். அப்போ இந்த ரசூல்லா கேட்குறாங்க, நான் நபின்னு சொன்னா ரசூல்னு சொன்னா? நீங்கள் நபின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு நபிக்கல்லது அரசல்த என்பதை விட ஒரு ரசூலுக்கல்லது அரசல்தன்னா கொஞ்சம் அந்த வார்த்தைகள் ஜாலம் அழகாக இருக்குதானே, அப்படிலாம் கூடாது. சொன்னதை மட்டும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு அந்த வித்யத்துக்கான வாசலை மூடுறாங்க. வித்யத்துக்கான வாசலை மூடுறாங்க. ஏன் மூடுறாங்கன்னா, வார்த்தையில் மாற்றத்தை கொண்டு வந்தால் பின்னாடி வணக்கங்கள் மாற்றப்படலாம், எச்சரிக்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வத்து லவ் துதுஹினு ஃபயுதுஹினு, வளைந்தால் வளைந்து விடுவாங்க. ரசூல் அந்த வார்த்தையை விட்டாங்கன்னா பின்னாடி எல்லாமே சடசடன்னு மாறுறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் அல்லாஹ் வார்த்தையில் கூட என்ன செய்யக்கூடாது, நபியுடைய வாசகத்தை மாற்றக்கூடாது என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா நபியை அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காக தான் வச்சான். எனவே பித்அத்தினுடைய தோற்றுவாய் ரசூலா காலத்திலே உருவானது, அதை கசைக்கு பிடிங்கி இருந்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் காலத்திலே மார்க்கத்திற்குள் புதிய விடயங்கள் உண்டுபடப்பட்டிருக்கு, உண்டுபடுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அவர்கள் சொல்றீதியாக விடயத்தை அவர்கள் பித்அத் என்ற நோக்கத்தில் அல்ல, அதாவது ஒரு விடயத்தை அவர்கள் புதிதாக செயற்படுத்த பார்க்கிறார்கள். காரணம் அந்த இடத்தில் இது சூட்டபிள் தானே. அதாவது ரசூலுக்கல்லதி அர்சல்த என்பது பின்னால் அர்சல்த என்ற அந்த சொல்லுக்கும் இந்த ரசூல் என்ற சொல்லும் நகுவின் அடிப்படையில் பார்க்கிற அமைப்பில் அழகாக இருக்கும். இருந்தும் கூட நான் எதை என்னுடைய நாவால் சொன்னேனோ அதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே சுட்டிக்காட்டி கண்டித்து விட்டார்கள். ஆமா. ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இப்படியான இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிதஅத்துக்களை நாங்கள் வகைகளாக பிரித்து நோக்க முடியுமா? இந்த பிதஅத்துக்களை உதாரணத்துக்கு பெரிய பிதஅத் அல்லது சிறிய பிதஅத், அல்லது இந்த பிதஅத் தரத்தில் உயர்ந்தது, தரத்தில் தாழ்ந்தது, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட பிதஅத் அல்லது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாத பிதஅத், இப்படி நாங்கள் அந்த பிதஅத்தை வகைப்படுத்தி அதை வகைகளாக பிரித்து நோக்க முடியுமா? ஆமாம், பிதஅக்களை பொறுத்தவரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக பிதஅத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய வரையறை செய்து பேசவில்லை, பொதுவாக பேசுகிறாங்க, பொதுவாக பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த பிதஅத்தை எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதப, ரசூலுல்லாஹி ஹுத்பா செய்தால் கண்கள் எல்லாம் சிவந்து விடும், சத்தங்கள் உயர்ந்து விடும். இப்படி நபி அவர்கள் செய்வார்கள். பயான் ஹுத்பா செய்யும் போது தூங்க வைக்கிற மாதிரி பயான் பண்ணக்கூடாது, வேறு விதமாக பண்ணுறது பயான் வேறு. ஹுத்பாக்கள் எப்பொழுதுமே கணீரடி இருக்க வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹி அம்மா பஅத் என்று சொல்லிவிட்டு, ஃபஇன்ன ஹைர ஹதீஸி கிதாபுல்லாஹ், பேச்சில் சிறந்த பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு, வ ஹைருல் ஹுதா ஹுதா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுதல். ஷர்ருல் உமூரி முஹ்ததாத்துஹா, பின்னாடி ரசூலுல்லாஹ் பித்ஆக்களை விட்டு எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்கன்னா, ஷர்ருல் உமூர், விடயங்களில் காரியங்களில் முஹ்தசாத்துஹா, அந்த மார்க்கத்தில் புதிதாக கொண்டு வரக்கூடிய அனைத்தும் கெட்டவைகள். குல்லு பித்ஆத்தின் லலாலா, கெட்டவைகள் அனைத்தும் பித்ஆத்துகள், பித்ஆத்துகள் அனைத்தும் வழிகேடுகள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத எதுவாக இருந்தாலும் அது ஷர்ரு தான். லா ஃபீ கைர், அது ஷர்ரு மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், குல்லு பித்ஆத்தின் லலாலா வ இன் ரஆ நாசு ஹஸனத்தன், பித்ஆத்துகள் அனைத்தும் வழிகேடுகள், மக்கள் அது நல்லதுன்னு கருதினாலும், மக்களுடைய பார்வையில் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொன்னாலும், பித்ஆத் என்று வந்தால் அது வழிகேடுதை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியை நம்ம இப்னு அபி ஷைபாவில் சஹீஹாக பார்க்குறோம். அப்போ ரசூலுல்லாஹ் இங்கே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் 7வது ஹதீஸாக நம்ம பார்க்கலாம், குல்லு பித்ஆத்தின் ضலாலா, ஒட்டுமொத்த பித்ஆத்தும் வழிகேடு தான், ஒட்டுமொத்த பித்ஆத்தும் வழிகேடு. அப்போ இங்கே சொல்லப்பட்ட செய்தி என்ன, ஒட்டுமொத்த பித்ஆத்தும் வழிகேடுகள், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த பித்ஆத்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா 3 விடயமாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாங்க. ஒன்று என்ன, மன் அஹ்தஸ ஃபி அம்ரினா, இரண்டாவது என்ன, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா, மூன்றாவது என்ன, மன் சனஅ அன் அம்ரி. அப்போ சொல், அதாவது ஸ்பீச் ரீதியாக உபதேச ரீதியாக வரக்கூடிய வார்த்தையில் பித்அத் வரக்கூடாது, இரண்டாவது இபாத ரீதியான பித்அத் வரக்கூடாது, மூன்றாவது செயல் ரீதியான, அதாவது ஒரு இபாதத்துக்கு முடிவாக கொண்டு வரக்கூடிய செயல்பாடுகள், இன்றைக்கு கத்தம் பாத்தியா கொஞ்சம் அது செயல்பாடு தான், இப்படியான செயல்பாடு ரீதியான அடிப்படைகள் வருவதும் பித்அத் தான், அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற செய்தியை ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. 3 அடிப்படையிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய. இப்போ இது தொடர்பாக நாம் பார்க்கும்போது அறிஞர்களுக்கு மத்தியில் பித்அத் சம்பந்தமாக பல அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்கிறார். இப்போ உதாரணமாக இமாம் ஷாஃபி எடுத்துக்கொண்டால் பித்அத்தை 2ஆக பிரிப்பாங்க. இமாம் ஷாஃபி அறியப்பட்ட மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர், அவங்க என்ன செய்வாங்க, பித்அத்தை 2ஆக பிரிப்பாங்க. இன்னும் சில அறிஞர்கள் பித்அத்தை 3ஆக பிரிப்பார்கள், இன்னும் சில அறிஞர்கள் 5ஆக பிரிப்பாங்க. இப்போ அதில் உண்மையிலேயே சில அறிஞர்கள் 5ஆக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எல்லா விதமான செயல்பாடுகளும் பித்அத்துகள் தான், அது உலக ரீதியாக வந்தாலும் பித்அத்து தான், இபாதா ரீதியாக வந்தாலும் பித்அத்து தான், மற்ற அடிப்படையில் வந்தாலும் பித்அத்துகள் தான். அந்த பித்அத்தில் எது தடுக்கப்பட்டது என்பதை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மார்க்க இபாதா ரீதியாக கொண்டு வரப்படக்கூடியவைகள் நிச்சயமாக பித்அத்து தான், அதில் மாற்றுக்கருத்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனவே இபாதா ரீதியாக வழிகாட்டப்படாத ஒன்றும் அது பித்அத்து. இன்னும் ஒன்று, இபாதா ரீதியில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சத்தின் காரணமாக விட்டிருப்பாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது பொதுவாக ரசூலுல்லாஹ் செயலோடு இருக்கக்கூடிய என்ன மாற்றம் இல்லாது அது அழகான பித்அத். அடுத்தது வந்துக்கிட்டு எச்சரிக்கை என்னென்றால், சுன்னாவில் வழிகாட்டப்படாத ஒரு விடயத்தை ஒருத்தர் கொண்டு வந்தால் அது மறுக்கப்படக்கூடிய பித்அத். இன்னொரு செய்தி கூடுதலாக சொல்ல வேண்டும், சில அறிஞர்கள் பித்அத்தை குஃப்ரியத்தில் கொண்டு சேர்க்கிறாங்க. சில அறிஞர்கள் ஃபுகஹாக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பித்அத்தை வந்துக்கிட்டு என்ன முக்கஃபராவில் கொண்டு சேர்த்துடுறாங்க, அது காஃபிர் ஆக்கிடும் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கையையும் சில அறிஞர்கள் வைக்கிறார்கள். ஓகே ஷேக், அதாவது பித்அத்திற்கான வகைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இமாம்கள் அதை ஒவ்வொரு வகையாக பிரித்து நோக்குவதை நாங்கள் அவருடைய காலத்தோடு சேர்த்து பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த சமகாலத்தில் அதிகமாக நாங்கள் கேள்விப்படக்கூடிய பித்அத்தின் வகையாக இந்த பித்ஆ ஹசனா, இது நல்ல பித்அத்து தானே. இப்போ நாங்கள் தொழுகிறோம், தொழுகையில் மேலதிகமாக ஒரு துஆ கேட்குறோம், இது நல்ல பித்அத்து தானே, இது பிழை கிடையாது, இதை நாங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை நாடித்தானே நாங்கள் செய்கிறோம், இதன் மூலமாக நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பித்அத்தாகத்தானே நாங்கள் செய்கிறோம், இதில் எந்த பிழையும் கிடையாது என்று ஒரு சிலர் வாதாடுவதையும் மக்களுக்கு மத்தியில் குழப்பங்கள் போன்ற ஒரு அமைப்பில் இவைகளை உண்டு பண்ணுவதையும் பார்க்கிறோம். இது சம்பந்தமான உங்களுடைய பார்வை? அதாவது பித்ஆ ஹசனா என்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விடயமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியைத்தான் அதிகமாக எல்லா அறிஞர்களும் சொல்வார்கள். அதாவது இன்றைக்கு மக்கள் மத்தியில் சொல்லப்படக்கூடிய பித்அத்துக்கும் அன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்த பித்அத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது.
அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பொதுவாக பித்அத் என்று சொன்னால் முகாலஃபத்து சுன்னா, பித்அத் என்று சொன்னால் முகாலஃபத்து சுன்னா, சுன்னாவுக்கும் மாற்றமானது. ஒன்றும் சுன்னாவில் இல்லாமல் இருக்கும், அல்லது சுன்னா வழிகாட்டினதில் இருந்து வேறு மெத்தடை கொண்டு வருவதாக இருக்கும். இப்போ உதாரணமாக துஆ என்பது இபாதா, அத்துஆ ஹுவல் இபாதா. அப்போ இபாதத்தான ஒரு விடயத்தில் கையடிக்க முடியாது, யாராலும் புதுமைப்படுத்தவோ அல்லது செட்டப்பை மாற்றவோ அல்லது இடத்தை சேஞ்ச் பண்ணவோ முடியாது. அது முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயம் சில விடயங்களை ரசூலுல்லாஹ் செய்துவிட்டு விட்டு விடுவார்கள். இப்போ அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், ஒமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹுடைய தூதர் எதை தந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்க, எதை விட்டாரோ விட்டு விடுங்க. அப்போ செய்ததை பின்தொடருங்கள், விட்டதை விடுங்கள், இதுதான் முடிவு. அப்போ விட்டதை விடுங்கள் என்றால் மாற்றுக்கத்து கிடையாது, எல்லாம் விடுபட வேண்டும், எல்லாமே விடுபட வேண்டும் விட்டதை. சரி, அப்படியாக இருந்தால் ஒரு செய்தியை இவர்கள் பித்ஆ ஹஸனாவுக்கு ஆதாரமாக காட்டி அதிலிருந்து நாங்கள் சிலதை செய்கிறோம், அவர்களுக்கு முடியுமாக இருந்தால் ஏன் எங்களுக்கு முடியாது என்று குதர்க்கம் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டும், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரென்றால் மார்க்கத்தின் மிக கடுமையானவர். நபி அவர்கள் உமரை பற்றி பேசுகின்றவர்கள் அதிகமாக பேசுவார்கள். உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான்னு தான் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உமர் இப்னு கத்தாபை தான் இந்த பித்ஆ ஹஸனாவுக்கு பிரதான ஒரு மிக லீடராக வைத்து விடுவார்கள். தலைமை அவர் தான் அப்படின்னு வச்சுருவாங்க. இதை நம்ம அவதானித்து பார்க்கணும். உண்மையிலேயே அவங்க சொல்கிற வாதம் கரெக்டானா இவர்கள் மார்க்கத்தின் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு மீது மிகப்பெரிய இட்டுக்கட்டை கொண்டு வருகிறார். அது என்ன விஷயம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானில் ஒரு முறை தொழுவிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வர்றாங்க, 2ஆம் நாள் தொழுவிக்கிறாங்க, அதோட கொஞ்சம் ஜாஸ்தி வர்றாங்க, அப்புறம் தொழுவிக்கிறாங்க, பள்ளி முழுமையாக 4ஆவது ரசூலுல்லாஹ் வரலை. மக்கள் எல்லாம் பள்ளியில் முழுமையை பெற்று விட்டார்கள், மக்கள் எல்லாம் பள்ளியில் முழுமை பெற்று விட்டார்கள். ரசூலுல்லாஹ் முழித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் சத்தத்தை ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எல்லாமே ரசூலுல்லாஹ் ஃபஜ்ருக்கு தான் வெளியே வர்றாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோமே, நீங்கள் வரலை அந்த இடத்துக்கு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம் நீங்கள் வந்ததெல்லாம் தெரியும், என்னக்கா நீங்கள் வெயிட் பண்ணலாம் தெரியும், ஆனால் இன்னி ஹஷீத்து அன் துஃப்ரத அலைக்கும், இதுவும் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடும் என்று நான் பயந்தேன். ஏன்னா முன்னாடி 50 வக்து 5 வக்தாக மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, சமூகத்தின் மீது அக்கறையோடு மாற்றிட்டாங்க. அப்போ 5 வக்து விஷயத்தில் நம்ம 6ஆவது வக்தை கூட்டிட்டோம்னு சொன்னால் பின்னாடி வர்ற மக்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாகுமே என்று பயந்து இன்னி ஹஷீத்து அன் துஃப்ரத அலைக்கும், உங்கள் மீது இது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயந்து வரவில்லை என்று ரசூலுல்லாஹ் அவருக்கு காரணம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கடமையாக்கப்பட்டு விடும். ஏன்னா வஹி தானே கடமையாக்கணும், மனிதன் செயல்பட கடமையாக்காதில்லை. நான் செய்கிற ஒரு செயல் கடமையாகாது, அதாவது சமூகம் செய்தது எங்களுடைய முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காக வேண்டி கடமையாகாது, மார்க்கமாகாது, கடமையாகாது. ஆனால் வஹி என்பது முற்று பெறவில்லைன்னா கடமையாக்குவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நபியா உயிரோடு இருக்கும்போது வஹி வந்து கொண்டிருக்கும்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்கன்னா, அது வஹியினூடாக கடமையாக்கப்பட்டு விட்டால் மேலதிகமாக சிரமத்தை நான் கொடுத்து விடுவேன், நான் பயப்படுறேன். ஏன்னா மிஸ்வாக்க ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, லவ்ல அன் அஷுக்காலா உம்மத்தில் அமர்த்தும் மிஸ்வாக்கின் இந்த புள்ளி உதவின் ஃபிரிவாய் இந்த புள்ளி சலாத்தின். அப்போ மிஸ்வாக்கு முக்கியத்துவம் பெற்றிருந்தாலும் அதுவே சிரமமாகிடும் நான் பயப்படுறேன்னா, இது நடிகர்கள் தொழுகிறது, ஆமாம் பெரிய குழப்பமாயிரும்ல. அப்போ அதுவே கடமையாக்கப்பட்டுருமோ அந்த அப்போ ஒரு விடயம் கடமையாக்கப்பட்டாலும் இஸ்திம்ராரும் தொடர்ந்தே இருக்கும். அது ரமலானுக்கு மட்டும் குறிப்பாக நிற்காது, தொடர்ந்து வந்து பாருங்க. அவன் மக்கள் சிரமப்படுவாங்க, அதனால் நான் என்ன செஞ்சேன் ஒதுக்கிக்கிட்டேன்ப்பா அப்படின்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னா வஹி முடிஞ்சாச்சு, வஹி நின்றாச்சு. அப்போ வஹி நின்றதுக்கு பின்னாடி உமர் இப்னு கத்தாப் ஆட்சி காலத்தில், அப்போ அதுக்கு முன்னாடிலாம் செப்பரேட்டாக தான் தொழுவுறாங்க. 2 பேர் சேர்த்து தொழுவாங்க, 3 பேர் தொழுவாங்க, வீட்டில் தொழுவாங்க, பள்ளியில் தொழுவாங்க, ஏதோ ஒரு இதை தொழுது போயிட்டே இருப்பாங்க. உமர் எல்லாம் வர்றாங்க, மக்கள் எல்லாம் பள்ளியில் ஆங்காங்கே தொழுது கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்து உமர் இப்னு கத்தாப் என்ன செய்கிறாங்க, 2 சஹாபா உபை இப்னு காப் ரலியல்லாஹு அவர்களையும் தமீமுத்தாரையும் கூப்பிட்டு, இவங்க நீ ஜமாத்து நடத்துங்கப்பா. அப்புறம் உமர் இப்னு கத்தாப் ஏவுறாங்க, ஜமாத்து நடத்தப்படுகிறது. அப்போ ஜமாத்து நடத்தப்படுகிற போது பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க நிஅமத்தில் பித்ஆ, இது அழகாக இருக்குது அப்படின்னாங்க. நீங்களாம் தனிக்கு தொழுகத்தை விடவும் ஒரு இமாமுக்குள்ள தொழுகை அழகாக இருக்குது. இப்போ இதை சொல்லுவாங்க, பார்த்தீங்களா ஒரு ஜமாத்தில் கொண்டாந்துட்டாங்க பாருங்கள். ஒரு ஜமாத்தில் கொண்டு வர்றது என்பது பெரிய விஷயமா? அதெல்லாம் இஷ்யூ கிடையாது. இல்லை, தொழுது கொண்டு இருக்கிறத தான் ஒருமைப்படுத்தினாங்க, தொழுது கொண்டு இருக்கிறத ஒருமைப்படுத்தினாங்க. இது குற்றம் அல்ல.
அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நிஅமத்துல் பித்ஆ, இது அவங்க தானே ஸ்டார்ட் பண்ணாங்கன்றான். அவங்க ஸ்டார்ட் பண்ணால் யார் முதல் தொடங்கி வச்சது? தொடங்கினது அல்லாஹுடைய தூதர். அப்போ ஏன் விட்டாங்கன்னா வஹியின் ஊடாக மாற்றப்படும் பயந்து விட்டாங்க. இந்த வஹி இல்லையே, அதை நான் கண்டினியூ பண்ணுறோம். அப்போ அதனால் அது விதியது கிடையாது. அது என்னல்ல வித்யா ஹசனாவுக்குள் வரவே வராது. அதை இவங்களுடைய பார்வையில் உள்ள வித்யா ஹசன அடிப்படை, இவங்களோட பார்வை உள்ள வித்யா ஹசனா இருக்கல, அந்த பார்வைக்கு இது வராது. அதாவது இவர்கள் எதை பிதா ஹசனாவுக்கான ஆதாரமாக வைக்கிறார்களோ அதற்கும் பிதா ஹசனாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த செய்தி அவருடைய செயல்பாடு உடன்பாடு இல்லைன்றேன். இல்லைங்கிறீங்க? ஆமாம். ஓகே. அதாவது இந்த பிதாத் சம்பந்தமாக அல்லது பிதாத் வாதிகள் சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கம், குறிப்பாக மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு அல்லது இது சம்பந்தமாக அல்லாஹுடைய அல்லது நபிகளாருடைய அல்லது அறிஞர்கள், அதாவது சலஃப் உலமாக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களும் இல்லை என்றால் அல்லாஹுடைய தூதரால் புடம்போடப்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய பார்வை எப்படி இருந்தது? பிதத்துவாதிகளுடனான இந்த பார்வை அவர்களுக்கு எப்படி இருந்தது? குறிப்பாக ஒரு பிதத்தை செய்கிறார், அந்த பிதத்தை செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய மார்க்கம் அல்லது அல்லாஹினுடைய அந்த பார்வை, அல்லாஹின் தூதருடைய இந்த நபிமொழியோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அவருடைய பார்வை எப்படி இருந்தது என்பதை சற்று விளக்க முடியுமாக இருந்தது. ஆம், அதாவது குறிப்பாக பிதா சம்பந்தமாக அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது சூரா ஹுஜராத்தில் ஒரு எச்சரிக்கையான வாசகத்தை சொல்கிறார். குல், நபியை நீங்கள் கேளுங்கள், அத்து அல்லிமூன் அல்லாஹ பிதீனிக்கும், அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு விட்டு உங்கள் மார்க்கத்தை அல்லாஹுக்கு படித்து தர வர்றீங்களா? அல்லாஹுடைய மார்க்கம் இஸ்லாமுக்கு தெரியும். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்துமம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. அல்லாஹுடைய மார்க்கம் இஸ்லாம், இஸ்லாம் அல்லாத யாரும் பின்பற்றக்கூடாது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் என்ன, உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு, அப்போ உரிமையை அல்லாஹ் எங்களுக்கு தர்றான். அல்ல அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக இன்றைய நாள் நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் எங்களை பெரிதாள ஆக்கி, உங்களுக்கு இது போதுமான விஷயம் என்பதனால் அதை முழுமைப்படுத்தி நல்லா சொல்லி, அதுக்குள்ளதான் நிஅமா இருக்குது, அதுக்குள்ளதான் அருள் இருக்குது, அதை செய்தால் மட்டும்தான் சுவர்க்கம் இருக்குது என்று அல்லாஹ் முழுமையாக என்ன செய்து விட்டான், செய்தியை சொல்லிவிட்டான். அப்போ அல்லாஹ் முழுமைப்படுத்த பின்னாடி வருவர்களை ஏதாவது ஒன்று செய்தால் அல்லாஹ் கேட்குறான், குல் அத்து அல்லிமூன் அல்லாஹ பிதீனிக்கும், உங்கள் மார்க்கத்தை அல்லாஹுக்கு படித்து தர வர்றீங்களா? அப்போ இல்லாத ஒன்றை செய்வது, காட்டாத ஒன்றை காட்டி கொடுப்பது, அல்லாஹுவை நக்கல் அடிப்பது, அல்லாஹுடைய தூதரை கேலி செய்வது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ جَزَاؤُهُمْ جَهَنَّمَ بِمَا كَفَرُوا وَاتَّخَذُوا آيَاتِي وَرُسُلِي ஹுசுவா. சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை கூலியாக கொடுக்கிறான். காரணம் என்னவென்றால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும், அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நக்கல் அடித்தது. இப்போ வித்யார்த்தியுடைய பிரதான நோக்கம் என்ன? நக்கல் அடிக்கிறது. எல்லாரும் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, அப்படிலாம் நாங்கள் சொல்லலையே, நாங்கள் அப்படிலாம் செஞ்சு காட்டலையே, ரசூலா காட்டாடி என்ன, இதில் என்ன தப்பு? இது ரசூலா காட்டாடி இல்லை, ரசூலா சுப்ஹானல்லாஹ் சொல்லலையா, ரசூலா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலையா, ரசூலா துஆ தான் கேட்கலையா? ரசூலா சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க, ரசூலா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க, துஆ கேட்டாங்க, கையை தூக்கினாங்க. ஆனால் எது எப்போ எப்படி என்ன மாதிரி என்பதை பார்க்கணுமா இல்லையா? பார்க்கும். திமஷ்கில் நடக்கிற ஒரு அருமையான ஒரு செய்தி, எச்சரிக்கை, பித்அத்வாதிகளுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பள்ளிவாசல்ல ஒரு நிகழ்வு நடக்குது. அப்போ அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க தான் அந்த பள்ளிக்கு இன்சார்ஜாக இருக்கிறாங்க. அவங்க முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க போனதுக்கு போய் ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னா சேர்ந்து கொள்கிறாங்க. அப்படி இந்த ஹல்கா வைக்கிறாங்க, நீ பார்த்தீங்களா? ஹல்கா வைப்பாங்க. ஒரு ஆள் ஒன்றை சொல்ல அதை கேட்டுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பள்ளியில் பார்க்கலாம், மௌலவி வந்து சுப்ஹானல்லாஹ் சொன்னால் தான் பின்னுக்குள்ளும் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவான். அவ்வளோ தூரம் எல்லாருமே என்ன தலையாட்டும் பொம்மைகளாக, சோளக்காட்டு பொம்மைகளாக தான் இருப்பாங்க. அவர் ஆட்டி விட்டால் தான் தலை ஆடும், அந்த மாதிரி தான். அங்கே பயம் கொடுத்தா தான் இங்கே கத்தும், அந்த மாதிரி. இதைத்தான் அண்டையே செஞ்சாங்க. எங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தோடும் சஹாபாக்கள் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்தில். அப்போ ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க, இப்படி பள்ளி செய்கிறாங்களே, எப்படி ஒரு ஆள் இப்படி கூட்டு சேர்ந்துடுறாங்க. இன்றைக்கி ஹதராக்கள் வைப்பதை போன்று கூட்டு சேர்ந்துருவாங்க. ஒரு ஆள் என்ன சொல்லுவார், சுபஹானல்லாஹ் சொல்லுவார். அதை கேட்டுக்கொண்டு எல்லாம் சுபஹானல்லாஹ் 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 சொல்கிறாங்க. இது தப்பா? சுபஹானல்லாஹ் சொல்கிறது தப்பா? நன்மை தானே. அதை கேட்டுக்கொண்டு சொல்கிறது தப்பா? நன்மை தானே. சரி, இது அப்படியே இப்போ சொல்கிறா யார்கிட்ட? அப்துல்லாஹ் மஸ்ஊத் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அப்படியா,
இதுக்கு பிறகு செய்தால் வந்து என்கிட்ட சொல்லு, நான் வர்றது கவனிச்சு கொள்றேன் அப்படின்ற. சரி, அடுத்த நாள் இதான் நிகழ்வு நடக்குது. வந்து சொல்றாங்க, செய்யறாங்க, இவங்க வர்றாங்க வேகமா வந்து கேட்கறாங்க, இங்க என்ன பண்றீங்க? இல்லை நாங்கள் ஒண்ணுமே பண்ணலையே. இல்லை இப்படி இது என்ன பண்றீங்கன்னு கேட்குறாங்க. நான் சுபஹானா சொல்லி கொடுக்குறேன். இவங்க எல்லாரும் அதை கேட்டு சொல்றாங்க. அப்புறமா 100 சுபஹானா ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன், அதை கேட்டு எல்லாம் சொல்றாங்க. சரி, இந்த மாதிரி மெத்தடை யாரு சொல்லி தந்தான்னு கேட்குறாங்க. இவர் திருப்பி கேட்கிறாரு, ஏன் இது செஞ்ச தப்பா? நாங்கள் சுபஹானா தானே சொல்றோம். யுஸப்பிஹுல்லா, அல்லாஹ் நீங்க தஸ்பீஹ் செய்யுங்கள், பில் அஷி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் திக்ர் செய்ய குர்ஆன் தானே சொல்லுது. குர்ஆன் சொல்றதை நாங்கள் செய்யறோம், அது என்னப்பா பிரச்சனைன்னு கேட்குறாங்க. குர்ஆன் செய்யறது பிரச்சனை அல்ல. இந்த ஒரு முறைமை இருக்குது, இந்த வழிகாட்டு இது இங்கிருந்து வந்துச்சு. ரசூலுல்லாஹ் காட்டாத ஏடா செய்றீங்க? ரசூலுல்லாஹ் ஆடை இட்டு போகவில்லை, ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய உணவு பாண்டங்கள் உடைந்து போகவில்லை. அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில இருந்த எங்க நாங்க மரணிக்கல, எங்களை வச்சுட்டு இந்த பிதத்தை செய்றீங்களா? ஒழுங்கடா பள்ளியோடு திறத்துறாரு. அவங்க என்ன தப்பா பண்ணிட்டாங்க? சுபஹானல்லாஹ் கூட்டா செஞ்சது தப்பா? நம்ம பார்வையில் கரெக்டு, ஆனால் அப்துல்லா பின் மஸ்ஊத் பார்வையில் அதுதான். அல்லாஹ்வுடைய தூதரை காட்ட நீ ஏன் செய்வ? அப்ப எனவே ஒரு இபாதாவுல வழிகாட்டப்படாத ஒரு முறையை கொண்டு வருவது தான் சஹாபாக்கள் எச்சரிக்கிறாங்க, கூடாது அப்படின்னுட்டாங்க. அது அப்படி எந்த அளவு தூரம்னா, யமாமா யுத்தத்தின் போது ஹுஃபாது நிறைய கொல்லப்படுறாங்களா? அப்போ உமர் ரலியல்லாஹு ரொம்ப பயந்தாங்க. ஹுஃபாது மௌத்தாயிட்டா குர்ஆன் பாதுகாக்கிற மெத்தட் கொஞ்சம் அவஸ்தையாயிடுமே அப்படின்னு. அப்போ அபூபக்கர்ட்ட பேசுகிறாங்க, ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? மா ஃபஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ நீ சொல்கிற ரசூலுல்லாஹ் இதை செய்யலையே. அதுக்கு பிறகு விளங்கப்படுத்துகிறாங்க, இதை நம்ம செய்கிறதே வந்து பாதுகாக்கிறதுக்கு தான், உருவாக்குறதுக்கு இல்லை. இதை நம்ம பாதுகாக்க செய்கிறோம் அப்படின்னு விளங்கப்படுத்துகிறாங்க. அது மாதிரி தான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு மறுத்தாங்க, பின்னாடி இதை ஏற்றுக்கொண்டாங்க. எனவே இவைகள் நம்ம என்ன செய்யலாம்? பாதுகாக்கிற விடயம் என்பது வேறு, இபாதாவுக்குள் ஒன்றை புதுசாக உருவாக்குறது என்பது வேறு. அப்போ அதை சஹாபாக்கள் அன்றைக்கு என்ன செய்து விட்டார்கள்? எதிர்த்து விட்டார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தை இரண்டாவது பாங்கை கொண்டு வர்றாங்க. இரண்டாவது பாங்கை கொண்டு வருகிறார்கள் வெள்ளிக்கிழமை. இதை பற்றி அப்துல்லாஹ் உமர்ட்ட கேட்குறாங்க, அதை செய்கிறாங்களே, அன்னஹா பித்ஆ. யார் சொன்னது? அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாங்க, அன்னஹா பித்ஆ, அது பித்ஆ, அது மார்க்கம் அல்ல. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருக்கும். இமாம் ஷாஃபி அழகாக சொல்லுவார்கள், இமாம்னா ஷாஃபி ரஹிமஹு அழகாக சொல்லுவார்கள், எனக்கு மிகவும் விருப்பமானது அல்லாஹுடைய தூதர் மிம்பர்ல இருக்கும் பொழுது செய்த அதான் தான் எனக்கு விருப்பம் அப்படின்றாங்க. அப்போ அழகாக அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தி நம்ம கூடுதலாக பார்க்கலாம். அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்வார்கள், குல்லு பித்ஆத்தின் லலாலா, குல்லு பித்ஆத்தின் லலாலா, ஒட்டுமொத்த பித்அத்தும் வழிகேடு தான், மாற்றுக்கத்து கிடையாது. வஇன் ரஅ நாசு ஹஸனத்தன், மக்கள் நல்லம் என்று கருதினாலும் அது பித்அத்து தான். இது யார் சொன்னது? சுன்னாவில் புடிவாதமாக இருந்த ஒருத்தர். ரசூலுல்லாஹ் நடந்து போனால் இறங்கி நடந்து போறவர், ரசூலுல்லாஹ் குனிஞ்சு போனால் குனிஞ்சு போறவர். அப்படிப்பட்ட சஹாபி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக வந்தால் ஒரு காலமும் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சஹாபாக்கள் மறுத்திருக்கிறார்கள். அறிஞர்கள் இது சம்பந்தமா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தேடல் மிக முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கு மரத்தால் விழுந்தாலும் அறிஞர் தான் காரணம் சொல்லுவானோ, தடுமாறி விழுந்தாலும் அறிஞர் தான் காரணம் சொல்லுவாங்க. அப்போ அந்த அறிஞர்கள் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, என்னமா இப்போ சஹாபாக்களுடைய கூற்றுக்கள் ஏராளம் இருக்கின்றன, சஹாபாக்கள் கூற்றுக்கள் ஏராளம் இருக்கின்றன, அது ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகள் ஏராளம் இருக்கின்றன. சரி, இப்போ இன்றைக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கத்தை பாதுகாத்தது யார்? அறிஞர்கள். ஹதீஸை தொகுத்தது யார்? அறிஞர்கள். குர்ஆனை உங்கள் கையில் இவ்வளவு அழகாக கொண்டு வந்தது யார்? அறிஞர்கள். அப்போ எனவே அறிஞர்கள் இந்த பித்அத்தை எதிர்த்திருக்கிறார்களா, அறிஞர்கள் பித்அத்வாதிகளை வந்துக்கிட்டு கடுமையாக பேசியிருக்கிறார்களா என்று கேட்குறாங்க இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அறிஞர்களுடைய கருத்துக்களை பார்க்கலாமா? அறிஞர் கருத்தை பார்க்கும்போது ஒரு அறிஞர் சொல்கிறார், இந்த பித்ஆ சம்பந்தமாக அவர் கடுமையான வாசகத்தை எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், பித்அத்வாதிகள் மனநோயாளிகள்ன்றாங்க. சாதாரண விடயம் அல்ல. மனநோயாளினா என்ன செய்வீங்க? பேசாம கிட்ட நிற்க மாட்டோம், கத்திட்டு குத்திட்டு பிடிச்சினான். மனநோயாளி என்ன செய்வான்? அவனுக்கு அந்த டிப்ரெஷன் கூடும்போது, அந்த நிலையில் அவன் மாறும்போது என்ன செய்வான் அவனுக்கே தெரியாது.
அப்போ மனநோயாளியை, ஒரு பித்அத்துக்காரன் மனநோயாளி, அவனோடு நீங்கள் உட்காராதீர்கள் என்று தடுக்கிறாங்க. அதே மாதிரி அபு இத்ரீஸ் ஹவுலானி ரஹிமஹுல்லா, அறிமுகமான ஒரு உன்னதமான ஒரு அறிஞர், அவங்க சொல்கிறாங்க, பள்ளியை பார்க்கிறேன் அது எரிந்து கொண்டிருக்கிறது, பக்கத்தில் பார்க்கிறேன் பித்அத் அரங்கேறி கொண்டிருக்கிறது. வார்த்தையின் பிரயோகத்தை பாருங்கள். பள்ளியை பார்க்கிறேன், பள்ளி வாசல் தீ மூட்டப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறது, பக்கத்தில் பார்க்கிறேன் பித்அத் அரங்கேற்றப்படுகிறது. முதலில் நான் எதை அணைப்பேன்? உங்கள்கிட்ட கடை என்ன பதில் சொல்லுவீங்க? அதாவது பித்அத்தை தானே ஒழிக்கணும். இல்லை, சாதாரணமாக கேட்போமே, என்ன சொல்லுவோம்? இப்போ நம்ம குர்ஆன் சுன்னால இருக்கிறதுனால இந்த கருத்தை சொல்லிடுறோம். இது ஒரு பாம்பண்ட கேட்டோம்னா, எங்க பள்ளிங்க இதுவும் உசுரடிக்கிறாங்க, பள்ளியை காப்பாற்றணுங்கன்றோம். இவர் சொல்றாரு, நான் பள்ளி எரிந்து கொண்டிருக்கும் பள்ளியை அணைப்பதை விடவும் மார்க்கத்தின் புதிதாக உருவாக்கப்படும் இந்த செயல் பித்அத்தை ஒழிப்பதில் நான் பிடிவாதமாக இருப்பேன் அப்படின்றாங்க. பித்அத்தை அழிப்பது தான் எனது நோக்கம், பித்அத்துக்காரங்க ஒரு காலம் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னவா இருக்கும்? மார்க்கத்தில் புதிதாக உண்டு படுறதை அடியோடு அழிச்சிடணும். ஏன்னா பள்ளியே புனர்நிர்மாணம் செய்யலாம். பித்அத்து சுன்னா, அது சுன்னாவை மௌத்தாக்கி உருவாகிறது தான் பித்அத். இந்த சிலந்தி மாதிரி, சிலந்தி என்ன செய்யும் தெரியுமா? அல்லது தேல் மாதிரி, தேல் நட்டு காலிக்கிற தேல், அது என்ன செய்யணும், தன் தாயை தான் சாப்பிட்டு கொண்டு அது உருவாகும். தேல் இருக்குத்தானே, அது ஒரு காலமும் வாழாது. முட்டையை விட்டு குஞ்சு பொறிச்சிட்டுன்னு சொன்னால் முதுகில் தான் பிள்ளைகளும் சுமந்துக்கொள்ளும். அவைகள் போகாது. அது என்ன செய்யும், தன் தாயை சாப்பிட்டு தான் அது வளரும். பித்அத்து அப்படித்தான். மார்க்கம் என்ற போர்வையில் சுண்ணாவை புழுங்கி தான் அது உயிராகும், வாழும். இப்போ கூட்டுத்துவாவை எடுத்துக்கோங்க. கூட்டுத்துவா சுண்ணாவை புழுங்கி போட்டு வாழ்றதான் கூட்டுத்துவா 5 நேர தொழுகைக்கு பிறகு. அப்போ என்ன அறிஞர்கள், பள்ளி எரிந்தால் அதை அணைப்பதை விடவும் பித்அத்தை ஒழிப்பதே எனது பிரதான நோக்கம் அப்படின்னு இத்ரீஸ் அல் ஹவுலானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியையும் நாங்கள் பார்க்கிறோம். ஓகே ஷேக் அவர்களே, அதாவது இந்த பித்அத் சம்பந்தமாக அல்லாஹுடைய, நபிகளாருடைய, அறிஞர்களுடைய கருத்துக்களை மிக அழகாக தெளிவுபடுத்தினார். அதாவது இன்றைய இந்த சமகாலத்தில் இந்த பித்அத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட நவீன வடிவங்களில் இந்த பித்அத்துக்கள் அரங்கேறுவதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு ஷிர்க் எடுத்துக்கொண்டால், அதாவது அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த ஷிர்க் எடுத்துக்கொண்டால், இது சர்வசாதாரணமாக தற்போது சமூக வலைதளங்கள் ஊடாக கூட மக்களுக்கு மத்தியில் ஊடுருவதை பார்க்கிறோம். அதே போன்றோ இந்த பித்அத்துக்கள், இந்த நூதன அனுஷ்டானங்கள் மக்களுக்கு மத்தியில் நவீன உருவங்கள், நவீன வடிவங்கள் எப்படி இருக்கிறது என்பதை மிக சுருக்கமாக ஒரு சில நிமிடங்களுக்கு. பித்அக்கள் நவீன காலத்தில் எப்படியெல்லாம் வந்திருக்கிறது என்று பார்த்தால் அதுக்குரிய நன்மைகள் வரையறை செய்யப்படும். ஒரு பித்அத்தை உருவாக்குவதற்கு முதலாவது போகக்கூடிய பேஸ்மெண்ட் நன்மைகள் வரையறை செய்யப்படும். உதாரணமாக ஜுமேராத்திரி கணவனை ஒரு மனைவி அனுப்பி வைத்தால் இவ்வளவு நன்மை இருக்கிறது என்று வரையறை செய்வார்கள். ஜுமேராத்திரிக்கு போனால் இந்த நன்மை இருக்கிறது என்று வரையறை செய்வார்கள். அப்போ ஒரு பித்அத்தினுடைய தோற்றுவாய்க்கு முதல் அடிப்படை நன்மையை வரையறை செய்து விடுவார்கள். வரையறை செய்து தான் அந்த பித்அத்தை உருவாக்குவார்கள். ஃபவுண்டேஷன் இல்லாமல் பில்டிங் கட்ட முடியாது இல்லையா? அந்த மாதிரி என்ன செய்வார்கள்னா, இபாதா என்ற போர்வையில் சுன்னாக்களுக்கு, அதாவது பித்அத்தை உருவாக்கும் போது அதுக்கு என்ன செய்வார்கள், நன்மையை மட்டிடுவார்கள், நன்மையை சொல்வார்கள். அதே சமயம் சமூகத்தில் உள்ள அந்த அலட்சிய போக்கை காரணம் வைப்பார்கள். பித்அத் உருவாகுவதற்கு நன்மையை காரணம், அதாவது சொல்லுவாங்க. இரண்டாவது மக்கள் அலட்சிய போக்கை காரணம் காட்டி உள்ளுக்குள் கொண்டு வருவார்கள். இதுதான் பித்அத்துக்கான அவர்கள் கூட விடக்கூடிய பேஸ்மெண்ட். அந்த பேஸ்மெண்ட்டில் எப்படியெல்லாம் இன்றைக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், குறிப்பாக பொதுவாக பித்ஆவை 3 வகையாக நம்ம இந்த பாவத்தோடு பிரிக்கலாம். ஒன்று பித்ஆ முக்கஃபரா, காஃபிராக்கக்கூடிய பித்அத். அது என்ன? மரணித்த ஒரு மனிதனை இறைவனுடைய அந்தஸ்துக்கு கொண்டு வருவது. இப்போ யா மஹியத்தின் ஆண்டவரே இந்த கூப்பிட கதை முடிஞ்சு. நிறைய பேர் யா மஹியத்தின் கூப்பிட்றான். இது என்னது? பித்அத். பித்ஆ முக்கஃபரா, காஃபிராக்கக்கூடிய பித்அத். இன்றைக்கு என்ன செய்வாங்க, ஒரு ஆடு முதல் குட்டி ஈண்டால், ஒரு தென்னை மரம் முதல் பாலை பறிந்தால், இது வந்துக்கிட்டு என்ன அப்துல் காதர் ஜெயிலானிக்கு, இது கல்முனை கொடியத்த பள்ளிக்கு, இது வந்துக்கிட்டு வேர்வல கெச்சிமலைக்கு, அது நேர்ந்து விடுவாங்க. இந்த நேர்ந்து விடுதல் ஒரு பித்அத் தான். அது பித்ஆ முக்கஃபரா, அது ஷிர்க், பச்சை
ஷிர்க், நரகத்துக்கே வழிகாட்டி விடும். அதே மாதிரி தான் மரணித்தவர்களை வைத்து அல்லாஹ்விடம் வசீலா தேடுவது, இதுவும் பித்ஆ முக்கஃபரா. பித்ஆ முக்கஃபரா. ஏன்? அல்லாஹும் தடுத்திருக்கிறான், ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார்கள். தடுத்ததை உருவாக்குவதுதான் பித்ஆத். இல்லாமல் ஆக்கப்பட்டதை கொண்டு வருவதுதான் பித்ஆத். எனவே வசீலா என்ற அடிப்படையில் செய்வது பித்ஆ முக்கஃபரா, காஃபிராக்கி விடும். எனவே அதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பித்ஆ முஃபஸ்ஸகா, ஃபிஸ்க், பாவத்தோடு சம்பந்தப்பட்டது. இப்போ பாவத்தோடு சம்பந்தப்பட்டதா, பொய் சொல்லுதோ பாவத்தோடு சம்பந்தப்பட்டது, அந்நியா பொம்பளையை பார்க்கறது பாவத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த பாவத்தோடு சம்பந்தப்பட்ட பித்ஆத் இவைகள் ஒருத்தனை காஃபிராக்கக்கூடிய அடிப்படை கிடையாது. மூன்றாவது தான் பித்ஆ முஹர்ரமா, ஹராத்தை செய்கிறது. மார்க்கம் தடுத்திருக்கும் ஹராத்தை செய்ய. இப்போ சிகரெட் மார்க்கம் தடுத்திருக்குதா இல்லையா? ரைட். அப்போ இவையை செய்வது. அப்போ எனவே இதில் எது மிக பாரதூரமானதுன்னா மூன்றும் பாவம்தான், மூன்றும் பாவம்தான். ஆனால் நரகத்துக்கே தௌபா இல்லாமல் தள்ளக்கூடிய ஒன்று தான் என்ன? பித்ஆ முக்கஃபரா. இது மக்கள் மத்தியில் மலிந்து கிடக்குது இன்னைக்கு. அதை இல்லாமலாக்க வேண்டும். அடுத்தது இபாதாவுக்குள் கொண்டு வருவது பித்ஆ தலாலத். பல அறிஞர்கள் அதையும் ஷிர்க்கோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள். ஏன்? நபி அவர்கள் காட்டாத ஒன்று இபாதாவை காட்டிவிட்டால் அதற்கு அவன் அரசனாகி விடுகிறான், அதற்கு அவன் மௌலாவாகி விடுகிறான். எனவே அது ஷிர்க் என்ற அடிப்படையில் பல அறிஞர்கள் பேசுகிறார்கள், ஃபுகஹாக்கள் பேசுகிறார்கள். இப்போ கூட்டு துவாவை எடுத்துக்கொள்ளுங்கள், குனூத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஐங்கால தொழுகைக்கு பின்னாடி இவர்கள் சொல்லக்கூடிய அந்த மெதட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இவைகள் எல்லாமே பித்ஆக்கள் தான். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், திருமணம் என்ற அடிப்படையில் வரக்கூடிய அனைத்து அம்சங்களையும் பார்த்தால் இபாதா என்ற திருமணம் ஒரு இபாதத், அதற்கு மாற்று கருத்தாக கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளும் பித்ஆக்கள். அதாவது பிள்ளை பிறந்ததிலிருந்து, பிள்ளை வயிற்றில் இருக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. நபியாவும் காட்டாதவைகள் காட்டுகிறார்கள். இதெல்லாம் பித்ஆக்கள். அப்போ குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும், குல்லு பித்ஆத்தின் வலாலா குல்ல வலாலத்தின் ஃபின்னார். அப்போ அடிப்படை பித்ஆத்தினுடைய இடம் நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நவீனமான உள்ள பித்ஆக்கள் மீடியாக்கள் ஊடாக மக்கள் மத்தியில் பரப்பப்படுகிறது. முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உண்மையிலே அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். எம்டிஎம் என்கின்ற இந்த டெலிகாஸ்ட் ஊடாகத்தான் பித்ஆக்களை அதிகம் மக்களுக்கு மத்தியில் தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்கிறார்கள். மற்ற எல்லா மீடியாக்களும் நீங்கள் பார்க்கலாம். சில மீடியாக்கள், இன்னும் சில மீடியாக்கள் உண்மையிலே குர்ஆன் சுன்னா அடிப்படையில் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் பல மீடியாக்கள் பித்ஆக்களையும் இல்லாதவைகளை மார்க்கமாக மக்கள் மத்தியில் சொல்லுகிறார்கள். இப்போ உண்மையிலே நவீனப்படுத்தப்பட்டது மீராஜ் நோன்பு, மீராஜ் தொழுகை, பராத். இப்போ ஷாபான் மாதம் வந்துவிட்டால் ஒடுக்கத்து புதன், ஒடுக்கத்து புதன் என்ன? அந்த ஒடுக்கத்து புதன் பெரிய விதியத்தராவாப்பா, சுபஹானல்லாஹ். அந்த சமூகத்துக்கு மத்தியில் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒடுக்கத்து புதன் அன்றைக்கு லட்சக்கணக்கான முசீபத்து இறங்குதான். அதுவும் ஷாபானோட கடைசி புதனாக இருக்கணும், நடுப்புதனில் இறங்காதான், கடைசி புதனாக இருக்கணும். அந்த கடைசி புதனில் இறங்குது. கடலோரம் உள்ளவங்க போய் கடலை போய் என்ன செஞ்சிடணும்? நிலச்சிடணும். அப்போ அது நாசமாக போய்த்துருமா. கடல் இல்லாத மக்கள் இருப்பாங்களே, இப்போ மலையக பிரதேசத்தில் இருக்கிறவங்க வந்துக்கிட்டு பனியில் நடக்கணுமா? பனியில் நடந்தால் தான் முசீபத் இல்லாமல் போமா. அப்படி கிடைக்காட்டி இந்த மாயில பிலாயில இவைகளெல்லாம் எழுதி என்ன செய்யணுமா? அதை கரைச்சி குடித்தா முசீபத் பெய்திருமா. ஹாஸ்பிட்டல்லாம் தேவைப்படாது. இப்போ ஹாஸ்பிட்டலெல்லாம் இழுத்து மூட வேண்டியதுதான். அதான் மாயில பலாயில இருக்குல்ல, எழுதி திண்டே போனதுதான். அப்போ இந்த மாதிரி ஷாபானுடைய பித்ஆக்கள், அதே மாதிரி ரஜபுடைய பித்ஆக்கள், இப்படி பல பித்ஆக்கள் மக்கள் மத்தியில் நபி அவர்கள் காட்டாதவைகள் வந்திருக்கின்றன. நோன்பு ரீதியாக பித்ஆக்கள் வந்திருக்கின்றன. எனவே ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டாதவைகளை நல்லது தானே, இப்போ நோன்பு தானே, தொழுகை தானே, தர்மம் தானே, உணவு கத்தம்பாத்தியாக கந்துரி கொடுக்குறாங்க. என்னப்பா சாப்பாடு தானே கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குற யாரை வழிகாட்டு தாங்க இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டல் வேணுமா இல்லைங்களா? ஹதிஜா நாய் மூத்தா போனாங்க, இப்ராஹிம் மூத்தா போனாங்க, அவங்க வளர்த்த தாய் மூத்தா போனாங்க, சஹாபாக்கள் மூத்தா போனாங்க. யாருக்கு ரசூலுல்லாஹ் வந்து 7ஆம் கத்தம் கொடுத்தாங்க? யாருக்கு ரசூலுல்லாஹ் 15ஆம் கத்தம் கொடுத்தாங்க, 40ஆம் கத்தம் கொடுத்தாங்க? ஒருத்தரும் கொடுக்கலையா? இல்லாதையும் சரி. அப்போ நவீனப்படுத்தப்பட்ட பித்ஆக்கள் நிறையவே இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் தஸ்பீஹ் இருக்குல்ல, அதாவது கை விரல்களால் இப்படி தான் செய்யணும், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் இப்படி தான் செய்யணும். சில பேர் இப்படிலாம் செய்வாங்க. இதெல்லாம் லைசமின சுன்னால கிடையாது. வலது கையால் இப்படி செய்யணும், அது இப்படி தான் வரணும், இப்படி இப்படி பெய்து இப்படி 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 வரக்கூடாது, இப்படி தான் வரணும். இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அழகாக சொல்லுவார்கள். சரி, இப்போ என்ன செய்கிறாங்கன்னா தஸ்பீஹ் உருட்டுவாங்க. இதுவும் பித்ஆத். இன்றைக்கு நவீனப்படுத்தப்பட்டாச்சு. எப்படி? டிஜிட்டலில் டிக்கெட்டுக்கு அடித்தா கவுண்டிங் கொடுக்கும். இதெல்லாம் பித்ஆக்கள்.
எனவே நவீனப்படுத்தப்பட்ட பிதாக்கள் ஏராளம் இருக்கின்றன. சுன்னாவில் வழிகாட்டப்பட்டதுக்கு மாற்றமாக கொண்டு வருவதை அல்லாஹ் நம் அனைவரையும் செய்வான். இப்படிப்பட்ட நவீன பிதாக்களை விட்டும் பாதுகாப்பானாக. ஓகே ஷேக் அவர்களே, அதாவது இந்த மக்களுக்கு மத்தியில் பிதஅத்துக்கள் நவீன வடிவங்களில் பெருகியிருப்பது அதனுடைய ஒரு சில வழிமுறைகளோடு மிக அழகாக ஒப்பு நோக்கினது. இந்த நேரத்தில் நன்றாக தெரிகிறது ஒருவர் பிதஅத்து செய்யக்கூடிய பிதஅத்துவாதியாக இருக்கிறார். உண்மையிலேயே இவர் ஒரு பிதஅத்துவாதி. இச்சந்தர்ப்பத்தில் அவரை நாங்கள் பின்தொடர்ந்து அவருக்கு பின்னால் நின்று தொழுவது, அவர் செய்யக்கூடிய அமளிவாதத்துக்கள் அவரோடு இணைந்து கொள்வது, ஒரு தலைமைத்துவமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படுவது, குர்ஆன் சுன்னா பேசப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை மாத்திரம் நிலைநாட்டக்கூடிய பள்ளிவாசல்களில் இந்த பிதஅத்துவாதிகள் அவருடைய செயல்களை அரங்கேற்றுவது போன்றவர்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. இது சம்பந்தமாக பிதஅத்துக்காரர்களை பின்தொடரலாமா, அவர்களுக்கு பின்னால் நின்று தொழ முடியுமா என்பதை ஒரு சில வார்த்தைகளூடாக விளங்கலாம். இதில் நம்ம குறிப்பாக பிதஅத்துக்காரர்கள் சம்பந்தமாக முன்னாடி சில செய்திகள் சொல்லியிருந்தாலும் பிதஅத்துக்காரர்களுக்கு அறிஞர்கள் கொடுத்த கடும் எச்சரிக்கையில் பின்தொடர முடியுமா முடியாதா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். உண்மையிலே பிதா முக்கஃபராவோடு யாரெல்லாம் சம்பந்தப்படுகிறார்களோ அவர்களோடு நாங்கள் எந்த ஒரு அடிப்படையிலையும் பின்தொடர முடியாது. காரணம் என்னவென்றால் அவர்கள் முஷ்ரிக்களாகவே வருவார்கள். அப்போ அந்த அடிப்படையில் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவங்ககிட்ட இது சம்பந்தமாக விசாரிக்கப்படுகிறது. அப்போ ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், பிதஅத்துக்காரனுடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் அவனுடைய தொழுகையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது, தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது பிதஅத்துவாதியினுடைய தௌபாக்கள் அனைத்துமே தலையை விட்டு உயர்ந்து செல்லாது. ஒருத்தன் பிதஅத்து செய்வானாக இருந்தால் அவை எல்லா காரியங்களும் முடக்கப்பட்டுவிடும். இன்றைக்கு எப்படி இஸ்ரேல் வந்துக்கிட்டு பாலஸ்தீனத்துக்குள்ளுக்கு வரக்கூடிய மீடியாக்கள் அதே மாதிரியான உணவுகளை முடக்கினுச்சோ அதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்னா பிதஅத்துவாதிகள் எல்லாத்தையும் அப்படியே கொடபோடு மூடி விடுவான். இதைத்தான் நான் இன்னும் ஒரு கேள்வியாக தனியாக கேட்பதற்காக காத்திருந்தேன். அவருடைய இந்த இபாதத் பிரார்த்தனைகளின் நிலை அல்லாஹ்விடத்தில் எப்படி இருக்கு என்பது அழகாக சுருக்கமாக சொல்லிவிட்டது. அவன் மூடப்பட்டு விடும். இதை ஹசன் பஸ்ரி சொல்கிறார்கள், தொழுகை பற்றி ஹல்ஃப சாஹிபில் பிதஅத்துவாதிக்கு பின்னால் நின்று தொழுவது சம்பந்தமாக கேட்கும்போது முன்னாடி தடுக்கிறாங்க, இல்லை நீ தொழக்கூடாது அப்படி தடுத்து விட்டு பின்னாடி சொல்கிறாங்க சல்லி ஹல்ஃபஹு வ அலைஹி பிதா. ஹசன் பஸ்ரி சொல்கிறாங்க, நீ அவனுக்கு பின்னாடி தொழு பரவாயில்லை, அவனுக்கு சார்ந்தது. அப்போ எனவே பிதஅத்து வந்துக்கிட்டு முக்கஃபராவாக இருந்தால் அவன்கிட்ட தொழக்கூடாது. முதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிதஅத்துவாதி முக்கஃபராவோடு இருந்தால் அவனுக்கு பின்னால் தொழக்கூடாது. முஃபஸ்ஸக்கான பிதஅத்து முஹர்ரமான பிதஅத் என்றால் அவன் பிதஅத் அவனுடைய நிற்கும். உன் தொழுகை என்ன செய்யாது, பால்படுத்தி விடாது. உன் தொழுகை அது பால்படுத்தி விடாது. ஆனால் குர்ஆன் சுன்னா ஒரு பள்ளி இருக்குது, பக்கத்தில் பிதஅத் இடம் இருக்குது. இப்போ எதுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்றால், குர்ஆன் சுன்னா பள்ளி தூரமாக இருக்குது, பிதஅத் பள்ளி பக்கத்தில் இருக்குது என்றால் சுன்னாவுடைய இடத்தை நீ தேர்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் அது நபி வழியை ஹயாத்தாக்குது, இது நபி வழியை கொலை செய்கிறது. அப்போ நபியை குற்றம் பிடிக்கக்கூடியவர், நபியை குறை காணக்கூடியவர், மார்க்கத்தை பழிவாங்கும் எண்ணத்தோடு இருக்கக்கூடியவனை விடவும் சுன்னாவை ஹயாத்தாக்கக்கூடிய இடம் தூரமாக இருந்தாலும் அதை நீ சென்று ஏற்றுக்கொள் என்ற அடிப்படையையும் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க முதலாவது சொல்லுகின்ற பொழுது பிதஅத்துக்காரன் தொழாது, இரண்டாவது வேற வழி இல்லை என்றால் உன் மீது குற்றம் இல்லை என்ற செய்தியை சொல்கிறாங்க. இன்னும் சில தகவலை நம்ம பார்க்கணும். இந்த பிதஅத்துக்காரர் சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், லா யக்பலுல்லாஹு லிசாஹிபி பிதஅத்தின் ஸௌமன் வலா ஸலாத்தன் வலா ஹஜ்ஜன் வலா உம்ரன் ஹத்தா யதஅஹா. பிதஅத்துக்காரன் அவனுடைய பிதஅத்தை விடாத வரைக்கும் அவனுடைய உம்ரா, ஹஜ்ஜி, தொழுகை, நோன்பு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற செய்தியை சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் ஒரு செய்தி அழகாக சொல்கிறார்கள், பிதஅத்துக்காரனுடைய தௌபாவையே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று வருகின்ற பொழுது எப்படி தொழுகைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியை இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக வைக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு விடயத்தை புரிய வேணும். சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் பித்அத்து அஹப்பு இலா இப்லீஸ மினல் மஅசிய்யா. பாவம் செய்பவனை விடவும் பித்அத்துக்காரனை இப்லீஸ் மிகவும் விரும்புகிறான். ஏனென்றால் அல் மஅசியத்து யுதாபு மின்ஹா,
பாவத்துக்கு தௌபா உண்டு, ஒல் பிதுஅத்து லா யுதாபு மின்ஹா, பிதுஅவுக்கு தௌபா கிடையாது. ஏன்? அதை மார்க்கம் என்று செய்வதனால் தௌபா செய்ய மனசு வராது. அதனால தான் சுஃபியானி சௌரி இப்லீஸுடைய கூட்டத்தில் முக்கியமான தரப்புகளாக சேர்க்கும்போது இந்த பித்அத்வாதிகளை சேர்க்கிறார்கள். எனவே பித்அத்வாதிகளோடு எந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் கூட்டி சேராமல் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் அவருடைய தௌபாவையே அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணுகிறான் என்றால் தொழுகை மிம்பாபியா உள்ள. வல்லாஹு அலம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஷேக் அவர்களே, மிக சுருக்கமாக இந்த பித்அத்வாதிகளுடைய மஹ்ஷர் அல்லது மறுமையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது சம்பந்தமான எந்த விதமான பதில்களும் ஹதீஸ்கள் மூலமாக அல்லது குர்ஆனி வசனங்கள் மூலமாக எச்சரிக்கை செய்வதை தவிர வேறொன்றும் இல்லை. ஒன்றும் கிடையாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் தான் எச்சரிக்கை செய்வதை தவிர வேறு வழி இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் பித்ஆவாதிகளுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடுமையான வாசகமாக சூரா ஆல இம்ரான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் என்னை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபியூனி, நபி அவர்களையே பின்பற்றுங்கள். அப்போ பித்அத் நபிக்கு மாற்றமா இல்லையா? நபிக்கு மாற்றம். நபி செய்யாத உண்டு, நபி காட்டாத உண்டு, நபி ஏற்றுக்கொள்ளாத உண்டு, நபி அங்கீகரிக்காத உண்டு. அப்போ நபி அவர்கள் சொல்லாத, செய்யாத, ஏற்றுக்கொள்ளாத, அங்கீகரிக்காத, அதற்கான ஜாடையை கூட காட்டாத ஒன்று தான் பித்அத். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பது உண்மை என்றால் நபியை மட்டும் பின்பற்றுங்கள், உங்கள் நேசம் அல்லாஹ் அடையும், அல்லாஹ் நேசம் உங்களை அடையும், அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிப்பான். இது முதல் அடிப்படை. இரண்டாவது, அல்லாஹு தஆலா உங்கள் மீது ரஹ்மத் செய்யணுமாக இருந்தால் அகீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள். வ அத்து ஜக்கா, ஜக்காத்தை கொடுங்கள். வ அத்தியூர் ரசூல, இந்த ரசூலுக்கு மட்டும் கட்டுப்படுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுங்க. அப்போ தொழுகை கரெக்டாக இருக்குது, ஜக்காத்து கரெக்டாக கொடுக்குறான். நபிக்குடைய சுன்னாவுக்கு மாற்றமான கூட்டுதுவா ஓதிட்டால், கத்தம்பாத்தியா கொடுத்துட்டால், கந்துரி மொழி கொடுத்துட்டால், பராத்திஸ் கொடுத்துட்டால், மீராஜ் நோய் பிடித்துட்டால் என்னாச்சு? இது ரஹ்மத்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல். அப்போ ரஹ்மத் கேன்சல் என்றால் முஹப்பத்துல்லா கேன்சல், முஹப்பத்துல்லா கேன்சல் என்றால் ரிதுவானுல்லா கேன்சல், ரிதுவானுல்லா கேன்சல் என்றால் சுவர்க்கம் கேன்சல். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி நீங்கள் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹவுதரில் தண்ணி கொடுத்து கொண்டிருப்பாங்க. எல்லாம் தாகத்தோடு இருப்பாங்களா, தண்ணி கொடுத்து கொண்டு இருப்பாங்க. தண்ணீர் கொடுத்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு கூட்டம் தடுக்கப்படுவார்கள், ஒரு கூட்டம் தடுக்கப்படுவார்கள். அப்போ தடுக்கப்படும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அஸ்ஹாபி ஒஃபி ரிவாயத்தின் கௌமி, என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய தோழர்கள் என்று சொல்லப்படும். அப்போ என்னை சார்ந்தவர்கள், என் தோழர்கள் என்று சொல்லப்பட்டதுக்கு பின்னாடி அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்படும். எப்படி என்றால் என்ன சொல்லுவாங்க? அகூலு யா ரப், நான் அல்லாஹ்விடம் சொல்லுவேன், அஸ்ஹாபி என் தோழர்கள், இன்னொரு ரிவாயத்தில் என்னுடைய கௌம்கள் என்று நான் சொல்வேன். அப்போது ஃபயுகாலு, அப்போது எனக்கு சொல்லப்படும், இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅத, நபியே நீங்கள் மரணித்ததுக்கு பின்னாடி இவர்கள் மார்க்கத்தில் செய்த புதுமைகள் உங்களுக்கு தெரியாது, இவர்கள் மார்க்கத்தில் செய்த புதுமை உங்களுக்கு தெரியாது என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் கோபப்படுவார்களாம். சுப்ஹானல்லாஹ். கோபப்படாமல் இறக்கப்பட்டு என் சமூகத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று இறஞ்சி விழுந்து அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படுவார்கள் என்றால் எவ்வளவு தூரம் யோசிக்க வேண்டிய யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் தன்னை கொலை செய்ய வந்தவனே ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க, தனக்கு சூனியம் செஞ்சவனே ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க, தனக்கு நஞ்சு ஊற்றின பெண்ணே ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க, தன்னை தள்ளி விட்டவனே ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க, தன்னை கொலை செய்வதற்காக கல்லை தூக்கி போட முயன்ற யூதர்களே ரசூலுல்லாஹ் மன்னிச்சு நாடு கடத்தினாங்க. அப்போ நபி அவங்க அவ்வளவு தூரம் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டாங்க. எந்த அளவுன்னா, ஒருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரெண்டு பேர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துக்கு அறிகுறியைக்கு அடிப்படை காட்டி கொடுக்குறான், இதான் மரணம். பாத்திமா நாயகி கேட்டாங்க, என் தந்தையே உங்கள் பேர குழந்தைகளுக்காக அல்லாஹ் ஸ்பெஷல் தந்த துவாவை வைக்கக்கூடாதா? என்ன சொன்னார்கள்? இல்லை, இது என் சமூகத்துக்காக நான் வைத்திருக்கிறேன், என் சமூகத்துக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்து மீது அக்கறை கொண்டவர்கள். அல்லாஹு தஆலா கேட்கிறான், நபியே உங்களையே மாய்த்து கொள்ள போறீங்களா? இவங்க இஸ்லாத்து வராத சுட்டி ஏன் இவ்வளோ நீங்கள் அலட்டி கொள்றீங்க? அப்படியெல்லாம் வேணாம், நான் கொடுப்பேன் எல்லா ஹிதாயத்துன்னு அல்லாஹ் சொல்லி நபியை சாந்தப்படுத்தி, நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதர் என் சமூகம் தானியா 80% சுவர்க்கத்தில் 120 சஃபு நிற்பாங்க, அதில் 80 சஃபு நாங்களாக நிற்க போகிறோம்.
70,000 பேர் கேலி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போகிறோம். அப்போ அப்படி இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுதில் தண்ணி கொடுத்து கொண்டிருப்பாங்க. சில பேர் தடுக்கப்படுவார்கள். அப்போ இவர்கள் யார்? தொழாதவர்களா? இல்லை. விதத்து செய்து நோன்பு பிடிக்காதவர்களா? இல்லை. ஜகாத்து கொடுக்காதவர்களா? இல்லை. தாய் தந்தை நோயினைப்படுத்தினவர்களா? இல்லை. யார்? என்ன பாவம் செய்தார்கள்? என்ன அநியாயம் செய்தார்கள்? வட்டி எடுத்தார்களா? கொலை செய்தார்களா? கொள்ளையடித்தார்களா? இல்லை. அவர்கள் செய்த ஒரே ஒரு காரணம், ரசூலுல்லாஹ் காட்டாததை ரசூலுல்லாஹ் காட்டின மெத்தடில் கொண்டு வந்தார்கள். முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்துக்குள் புதுமையை ஏற்படுத்தினார்கள். எச்சரிக்கை செய்யப்பட்டதை ஆதரவாக விருப்பத்தோடு அரங்கேற்றினார்கள். நபி அவர்கள் அதை கேட்டதுக்கு பிறகு ஓலையை தூக்கி வீசிவிட்டு, என்னை விட்டு எல்லோரும் தூரம் போகி விடுங்கள் என்று ரசூல் ஆத்திரத்தில் போய் விடுவார்கள். ஆத்திரப்படாத அல்லாஹ்வுடைய தூதரையே ஆத்திரப்படுத்தக்கூடிய ஒரு செயல்தான் இந்த பித்அத். எனவே பித்அத்வாதிகள் இம்மையிலும் கபரிலும் மஹ்ஷரிலும் மறுமையிலும் தோல்விக்கான வாழ்க்கையே தேர்வு செய்கிறார்கள். பாவம், அவர்கள் இஸ்லாமியர்களாக வாழ்வது தான் மனதுக்கு மிகப்பெரிய வேதனை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதாவது முஸ்லிம்களாக இருந்து கொண்டு அல்லாஹை பார்க்க வேண்டும், அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நபிகளாருடைய அந்த ஹவுது கௌசர் என்ற அந்த தடாகத்தில் தண்ணீர் அருந்த வேண்டும் என்ற ஆசையோடும் அவாவோடும் வருவார்கள். ஆனால் விதத்து செய்வதற்காக வேண்டி மறுக்கப்படுவார்கள், தடுக்கப்படுவார்கள். அவர்களுக்கான மலக்குகளாக தடுக்கப்படுவார்கள். மலக்குகள் யார்? எங்களுக்காக துவா செய்தவர்களை கொண்டே அல்லாஹ் தடுத்து விடுவான். ஏங்கி கொண்டிருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா மறுப்பு தெரிவித்து விடுவான். பாருங்கள். அப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இந்த பித்அத்வாதிகளுடனான அணுகுமுறையை எப்படி மேற்கொள்வது? அதாவது நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் இருக்கலாம், அவர் பித்அத்வாதியாக, பித்அத் செய்யக்கூடியவராக, பித்அத்தோடு தொடர்பானவராக இருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இவருடைய இந்த அணுகுமுறையை எப்படி நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற இறுதியான கேள்வியை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறேன். உண்மைதான். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பதில் விசாலமாக இருந்தாலும் சுருக்கமான ஒரு சில செய்திகள் நம்ம பார்த்துக்கொள்வோம். அதில் பித்அத்வாதிகளோடு உங்களுடைய உறவுகளை துண்டித்து விடுங்கள் என்றுதான் பல அறிஞர்கள் நமக்கு சொல்கிறார்கள். பித்அத்வாதிகளோடு நீங்கள் உட்காராதீர்கள், பித்அத்வாதிகளோடு எந்த ஒரு கொடுப்பனவும் செய்து விடாதீர்கள், பித்அத்வாதிகளை விட்டு நீங்கள் ஒதுங்கி விடுங்கள், ஏனென்றால் அவர்கள் மனநோயாளிகள், உங்களை வழிகெடுத்து விடுவார்கள் என்றுதான் பல அறிஞர்களினுடைய செய்திகள். என்றாலும் எங்கள் உறவுகளாச்சே, நண்பனாச்சே, அண்ணனாச்சே, தம்பி ஆச்சே, மாமனாச்சே, மச்சானாச்சே, நெருங்கிய குடும்பமாச்சே, ஒன்றா படித்தவனாச்சே, ஒன்றா தொழில் செய்கிறவனாச்சே என்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அவர்களுக்கு சத்தியத்தை அழகிய முறையில் எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவாக சொல்கிறான். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பித்அத்வாதிகளுக்கு அழகிய முறையில் எடுத்து சொல்லலாம். அல்லாஹு தஆலா இதை தடுத்திருக்கிறான், ரசூலுல்லாஹ் இதை தடுத்திருக்கிறார்கள். அதே அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னார்களே, இதை செய்யாதீர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஆடைகள் இத்து போகவில்லை, ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய பீங்கான் கோப்பைகள் உடைந்து போகவில்லை சொல்லியிருக்கிறார்களே. அந்த அடிப்படையில் நாங்கள் அவர்கள் அழகிய நசீஹத்துகளை செய்ய வேண்டும். ஆனால் அவர்களை விட்டு முழுமையாக ஒதுங்கிவிட வேண்டும். அவர்களோடு இபாதா ரீதியால் எந்த ஒரு அடிப்படையிலும் கை சேர்த்து விடக்கூடாது. காரணம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை அப்படி அழித்து விடுகிறான். ஹதீஸ் ஞாபகம் இருக்கிறது, அழித்து விடுகிறான். பனி இஸ்ரவேல் காலத்தில் சமூகம் அழிக்கிறான். காரணம் என்னென்னா, அவர்கள் உலமாக்களை சேர்த்து அல்ல அழிக்கிறான். ஆரம்பத்தில் அவர்கள் பித்ஆவை, ஹுராஃபாத்தை கடுமையாக எதிர்த்து போராடுகிறார்கள். அவர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் இவர்களுடைய பிஸ்னஸ் அவர்களோடு செய்ய வேண்டும், இவருடைய குடும்பம் அவர்களுடைய இருக்கிறது, பொண்ணெடுத்து பொன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது இஸ்லாத்திலிருந்து சற்று சருகி செல்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெறுகிறார்கள். பின்னாடி அவனை விடவும் இவன் மோசமாகிடுறான். அதான் பித்அத் என்பது ஒரு மனநோய். சரிங்களா? அப்போ அல்லாஹ் இந்த செய்தியை இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ பதிவிடுவதனோட இந்த செய்தி நம்ம படிக்கின்ற பொழுது பித்அத்காரனோடு சேரும்போது இந்த தமிழில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, பன்றியோடு சேர்ந்த கன்றும் பவ்வியாக இருந்தும் அப்படின்னுவாங்க. அப்போ எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனோட சேரும்போது அது அப்படியே அந்த வாடகை வரும். ரசூல் அழகாக சொன்னார்கள், நல்ல விடையும் அத்தர் வியாபாரி, கெட்ட விடையும் கொல்லன் போன்று. கொல்லன் பக்கத்தில் இருந்தாலும் நீ எதத்தை செய்யாட்டியும் உண்டு நாத்தம் வரும், அல்லது நெருப்பு திரி வந்து ஒரு ஆடையை நாசமாக்கும். எனவே நம்முடைய நல்ல இபாதாவை நாசமாக்கக்கூடிய ஒன்று தான் பித்அத்.
எனவே அந்த பிதஅத்வாதிகளோடு சேராமல் இருப்பது தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விடயம். தூரமாகிவிட வேண்டும். அதனால் சத்தியத்தை சொல்லவும் வேண்டும், அவர்களுடைய எந்த ஒரு நிகழ்விலும் கலந்து கொள்ளக்கூடாது. ஏன்? அவர்கள் சுன்னாவை மௌத்தாக்கித்தான் பிதத்தை ஹயாத்தாக்குகிறார் என்றால் உள்ளத்தில் குமுறல் ஏற்பட வேண்டும், வெறுப்பு வர வேண்டும். அப்ப எனவே அவர்களுக்கு மத்தியில் அழகிய முறையில் உபதேசங்கள் செய்ய வேண்டும். அந்த சமூகம் அழிக்கப்பட்டதற்கான காரணம் அவர்களோடு இருந்து இருந்து அதை அப்படியே பழகிவிட்டார்கள். அப்ப எனவே சத்தியத்தை சொல்பவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? பரவாயில்லை தானே, அதை பெருசாக அலட்டி கொள்ளக்கூடாதானே, இதெல்லாம் பெரிய சில்லறை பிரச்சனை, இதெல்லாம் பெரிய இதா சில்லறை பிரச்சனை தானே என்று பிதுஆவை இன்றைக்கு ஒரு கூட்டம் சில்லறை பிரச்சனையாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகலாம் தானே என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம், இவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம். பிதஅத்வாதிகளுக்கு சத்தியத்தை சொல்லுங்கள், கூட்டு சேர்ந்து விடாதீர்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானார். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அதாவது பிதஅத் சம்பந்தமான மார்க்கத்தில் புதிதாக உண்டுபடுத்தப்பட்ட நூதன அனுஷ்டானங்கள் சம்பந்தமாக மிக அழகான முறையில் குறிப்பிட்ட இந்த குறித்த நேரத்திற்குள் எங்களுடைய அதாவது MTM லைவ் டெலிகாஸ்டினுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய கலையகத்தில் இணைந்திருந்தார் நாடறிந்த இஸ்லாமிய அழைப்பாளர், மார்க்க போதகர் ஷேக் ரஃபீஉத்தீன் ஸலஃபி அவர்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆயுளிலும் பொருளாதாரத்திலும் பரக்கத்தையும் அவனுடைய அருளையும் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவர்களாக, குறிப்பாக எங்களுடைய இந்த MTM லைவ் டெலிகாஸ்ட் என்ற இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இதனூடாக நாங்கள் பிதஅத்துக்களை, ஷிர்க்குகளை அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை என்று எவையெல்லாம் பெயர் சூட்டப்பட்டு அதற்கு முரணாக நடைபெறுகிறதோ இவைகள் அனைத்தையும் தோலுரித்து காட்டுவதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோளாகவும் ஒரே சேவையாகவும் இருக்கிறது. இதற்கான ஒரே நோக்கம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய ஒரே நோக்கம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் இப்னு முஹம்மது ரிஸ்மி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.